பழமொழியாக ஒரு ஜோசியக்காரர் சொல்லி இருக்கிறான், ராஜா நீங்க கழுத முகத்துல போய் உங்களுக்கு நல்ல சகுனம் அப்படின்னு. உடனே ராஜா என்ன பண்ணாரு, ஒரு கழுதை குடிச்சு வா அப்படின்னு சொன்ன உடனே பக்கத்துல இருந்த ஒரு அமைச்சர் சொன்னாரு, வேணாம் வேணாம் கழுதையெல்லாம் கூட்டிட்டு வரணும் ராஜா. ஏன் கேட்ட போது ராஜா கேட்டதுக்கு அமைச்சர் சொன்னாரு, கழுதை கேட்டா குட்டிச்சு வருவாங்க, அந்த கழுதை நீங்க அரண்மனை கூட்டிட்டு வந்தா அந்த அரண்மனை குட்டிச்சு வர போயிடும், அதனால கழுதை இங்க கூட்டிட்டு வரலன்னா தினம் வந்துட்டு போறப்ப ஏற்பாடு பண்ணுன்னு சொல்லி ஒரு அமைச்சர் ஆலோசனை கொடுக்க, ராஜா என்ன செஞ்சார், தினம் ஒரு கழுதையை வந்து ஒரு சலவை கூட்டு ஒரு கழுதை வர பேசுறார், தினம் நீ வந்து கழுதைய நான் தூங்கி எந்திரிச்சோன்னா அது முகத்தை எப்போதோட நீ காட்டணும். இப்ப கடைசி அந்த சலவத்துக்கு என்ன பண்றாங்க, தினம் கழுதை கூட்டி ஒரு வேலையா போச்சு. கூட்டி அந்த ராஜா போன்ற கழுதையை காமிக்கிறது போயிடுறது. இப்படியே ரொம்ப நாளா நடக்குது. வாசல்ல அரண்மனை வாசல்ல அந்த காவலாளி நிற்பான். இந்த கழுதையை கூட்டிட்டு போறது வந்தவர் ஒரு நாள் என்ன பண்ணாரு, சிரிச்சுட்டார். கழுதையை கூட்டி வெளியே போக சிரிச்சுட்டார். காவலாளி கேட்கிறாரு, ஏன்பா சிரிக்கிற, உன் வேலையை தானே செய்யற, எதுக்கு சிரிச்சின்னு போற? அப்ப அந்த கழுதையை கூட்டிட்டு வந்தவர் சொல்றாரு, இல்ல இல்ல ராஜாவுக்கு எந்த பைத்தியக்கார சொன்னது இல்ல, ராஜாவை முட்டாள்தனமா நம்பிட்டு இந்த மாதிரி நடந்துக்கிறாரு. என்னப்பா நடந்துக்கிறாரு, கழுத முகத்துல முடிச்சா நல்ல சமன்றாரு, நான் பிறந்த